திருப்பாவை 5. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகுத்தருள்வான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இதோட பொருள்: வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேட்டைகள் பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினுள் புகுந்து தூசு போல காணாமல் போய்விடும் அப்படின்னு நம்ம ஆண்டாள் பிராட்டி சொல்கிறாங்க. இதுதான் இன்று பாசுரம் 5ஓட விளக்கம். பாசுரம் 6ஓட விளக்கத்தை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.